அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது செயலில் தியானம், அதாவது விழிப்புணர்வுடன் இருத்தல். நம்மில் பலர் நமது நேரத்தை தூக்கத்தில் நடப்பவர்கள் போல் கழிக்கிறோம். நமது செயல்கள் சுயநினைவு இல்லாமல் செய்கிறோம். அதன் மூலம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அறியாமல் போய்விடுகிறோம். உதாரணமாக, நம் பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நமது கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்போம். இதன் விளைவாக நிகழ்காலத்தின் அற்புத கணங்களை நம்மை அறியாமலே நாம் தொலைத்து விடுகிறோம். சாலையின் இருபுறமும் விரைந்தோடும் இயற்கை காட்சிகளை நாம் கவனிப்பதில்லை. நமக்கு அடுத்த இருக்கையில் யார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிவதில்லை. விழிப்புணர்வுடன் இருக்கும் தன்மையானது ஒவ்வொரு கணத்தையும் நம்மை நினைவிற்கொள்ள செய்கிறது. நிகழ்காலத்தில் நம்மை வாழ செய்கிறது. அதனால் எதுவென்றும் நம்மை அறியாமல் போய்விடுவதில்லை. விழிப்புணர்வுடன் இருக்கும் நிலையை வளர்த்து கொள்ளுதல். ஓரளவிற்கு இயந்திரத்தனமாக செயல்படுவதனால் பெரிய தீங்கு ஒன்றும் நேர்ந்து விடுவதில்லை. அது நடந்த விஷயங்களை நினைவு கூறுவதற்கு எதிர்கால திட்டமிடுதலுக்கும் நமக்கு கால அவகாசம் தருகிறது. எனினும் ஒரேடியாக இறந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலே நம்மை மூழ்கடித்திடும் என்றால் நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வு நம்மை அறியாமலே போய்விடுகிறோம். அதை தொலைத்து விடுகிறோம். விழித்திருக்கும் நிலையில் வளர்த்து கொள்ளுதல் என்பது நமது உணர்வினை கூர்மையாக்கும் என்பதோடு நமது செயலினை திறமையுடன் செய்ய வைக்கும். அது நம்மை எதையும் கூர்ந்து கவனிக்க வைக்கும். உதாரணமாக, ஒரு மருத்துவத்தனிடம் ஒரு நோயாளி விழிப்புணர்வுடன் கவனித்து கொண்டாரானால் அந்த நோய்க்கு நிகழ்காலத்தில் உண்டாகும் பாதிப்புகள் அனைத்தும் ஒரு திரும்ப விடாமல் அவர் அறிந்து கொள்வார். அது அந்த நோயின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவருக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும். விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு அசைவையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்மையாக கவனியுங்கள். உதாரணமாக, ஒரு காகிதம் எழுதீர்கள் என்றால் நீங்கள் வைத்துக்கொள்வோம். நீங்கள் அது தொடர்பான எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். எழுத தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் எழுதப் போகும் காகிதத்திலிருந்து வரும் மனம், அந்த காகிதத்தில் உள்ள கையில் எடுக்கும் பொழுது உண்டாகும் மென்மையான ஸ்பரிசம், உங்கள் பேனாவின் எடை, உங்கள் விரலுக்கிடையே அது இருக்கும் நிலை, அதிலுள்ள மெய்த்தன்மை, உங்கள் எழுத்துக்களின் வடிவம், பேனா ஓடும் ஓட்டத்தின் வேகம், அந்த செயலை செய்கையில் உங்கள் சிந்தனை ஓடும் நினைவுகள் மற்றும் எண்ணங்கள் என்று எல்லாவற்றையும் நீங்கள் கவனியுங்கள். ஒரு விஷயம் கூட உங்கள் கவனத்திலிருந்து தப்பவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அமைதியான பதற்றமற்ற நிலையில் எல்லாவற்றையும் பாருங்கள், எல்லாவற்றையும் உணருங்கள். நீங்கள் எதையும் ஆராய வேண்டாம், தீர்மானிக்க வேண்டாம். சும்மா பாருங்கள், உணருங்கள், அவ்வளவுதான். அடுத்து, நிகழ்காலத்தில் வாழ்தல். நீங்கள் உண்மையாகவே நிகழ்காலத்தில் வாழும் பொழுது எல்லாமே புதியதோர் அர்த்தங்களாக கொடுக்கும். வண்ணங்கள் ஒளிமயமாக நன்கு துவங்கும். காணும் பொருட்கள் எல்லாம் நன்கு விளக்கமுறும். ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஓசையும் உங்கள் இசையாகத்தான் தோன்றும். மலர்களின் மனம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு உணர்வும் ஆழமாக இருக்கும். இந்த விழிப்புணர்வை நீங்கள் விழித்திருக்கும் நிலையில் தியானத்தின் மூலம் வளர்த்து கொள்ளலாம். அடுத்து விழிப்பு நிலை தியானமாக அடுத்த ஒரு தலைப்பில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.